இன்னைக்கு அத்தனை பேர் வந்து ஓட்டு போடுறதுக்கு சென்னையிலேருந்து கிளம்பி அவங்க ஊருக்கு போகிறதுக்கு முடியாமல் பாதிலே நிற்கிறதுக்கு காரணம் என்ன? உண்மையாகவே வந்து பஸ் தட்டுப்பாடா? அப்படி பஸ் தட்டுப்பாடாக இருக்குன்னா அதை சரி பண்ண வேண்டிய கடமை யாருக்கு? தீபாவளி பொங்கலுக்கு பஸ் அதிகமாக விடுற இந்த கவர்மெண்ட்டு இந்த எலெக்ஷனுக்கு ஏன் பஸ் அதிகமாக விடல அப்படின்ற கேள்வி இருக்குது. அதில் வந்து இது ஒரு சூழ்ச்சியாக இருக்குமோ? வாக்காளர்களை வந்து அந்த ஓட்டு போட முடியாத அளவுக்கு ஒரு சூழ்ச்சி தள்ளப்பட்டுருமோ, அந்த டைமிங்கை தள்ளி போடலாமோ அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா பின்னணியில் இருந்து பிளான் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கூட இருக்குது. அந்த மாதிரி நீங்களும் டவுட் போடுறீங்களா? இல்லைப்பா, வாக்காளர்கள் வந்து மாற்றத்துக்காக ஓட்டு போட முடியாத மாதிரி ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? எனக்கு ஆக்சுவலாக அப்படி தான் தோணுது. ஏன்னா வந்து இங்கேருந்து போகிற பஸ் எல்லாமே டிலே, அன்யூஷுவல் டிராஃபிக்கு. இந்த மாதிரி ஒரு டிராஃபிக் இதுக்கு முன்னாடி இருந்ததே கிடையாது. இது போகவே முடியாத மாதிரி டிராஃபிக் கிடையாது. ஊரில் இருக்க பைபாஸ் ரோடு எல்லாமே வந்து சென்னையில் வந்து எப்படி பீக் ஹவர்ஸில் எப்படி வண்டிகள் போதும் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இவங்களாம் ஒரு 5 மணிக்காவது ஊருக்கு போய் சேர்ந்தோம் அவங்க போய் ஓட்டு போட முடியும். இது ஒரு பிளான்டு விஷயமா அப்படின்ற மாதிரி தோணுது. இதனால் வந்து ஓட்டு போடுற ரேஷியோ கம்மியாகுமா அப்படின்றது வந்து தோணுதுங்க. சென்னையில் கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் வந்து இங்கேருந்து மாறி போயிருக்காங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தோணுதா உங்களுக்கும்? எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.